Hi friends, welcome back to Straight Line Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ். டிஎம்எல் கமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட், அப்டேட், டெலீட், அப்புறம் செலக்ட். இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎம்எல் அப்படின்றது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். சரிங்களா? ஒரு டேபிளில் எப்படி வந்து ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த ரெக்கார்டை எப்படி நம்ம எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுறது, எப்படி அந்த டேட்டாவை வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ். ஒரு டேபிள் இருக்கிற டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் அப்படின்றது ஒரு டேபிளில் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு உண்டான சின்டாக்ஸ். அது பார்த்திங்கன்னா இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் தான். அதுக்கப்புறம் காலம் நேம் கொடுத்துட்டு நீங்கள் வேல்யூஸ் கொடுப்பீங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராக்டிக்கல்லே வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்டேட் அப்படின்றதும் அதோட சின்டாக்ஸ், அதோட எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெமோஸ்ட்ரேஷனில் எல்லாத்தையும் இது காமிக்கிறேன். சரிங்களா? வாங்க, இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி ஒரு டேபிள் வந்து ஆல்ரெடி இருக்கிற டேபிளே நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இன்சர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் யூசர் அக்கௌண்ட்ஸ். சரிங்களா? இப்போ வந்து யூசர் நேம் அப்புறம் ஏஜ் வேல்யூஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேட்டாவை நம்ம இங்கே கொடுக்கணும். யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏஜ் வந்து ஒரு 20 கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். இதுதான் வந்து இன்சர்ட் கமெண்ட். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி நீங்கள் கொடுத்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா குமார் அப்படி கொடுத்துட்டு 21 அப்படி கொடுத்துக்குங்க. பார்த்துங்க, ரெண்டாவது ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ அது மாதிரி நீங்கள் நிறைய ரெக்கார்டு இங்கே கொடுத்துக்கலாம். சச்சின் கொடுத்துட்டு 21 கொடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சேவ் ஆக் அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து 20 ஏஜ்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரெக்கார்டு இருக்குது. சரிங்களா? 4 ரெக்கார்டு இருக்குது. இந்த 4 ரெக்கார்டில் இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டால் 5 ரெக்கார்டு ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், அப்புறம் அந்த காலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் காலம் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து நாட் நல் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பண்ணிங்கன்னா அது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? கான்ஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போடும்போது நீங்கள் அந்த வேலையெல்லாம் பாஸ் பண்ணணும். அது கிரியேட் டேபிள் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இது அப்டேட் கமெண்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த டேபிளில் வந்து பாருங்கள், இதுதான் என்னுடைய ரெக்கார்ட். செலக்டில் போட்டு இங்கே எழுதியிருக்கேன்ல, இதுதான் என்னுடைய ரெக்கார்ட். சரிங்களா? ராஜா, குமார், சச்சின், சேவாக், டோனின்னு இருக்குங்களா? இப்போ எனக்கு இந்த 20 ஏஜில் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து நான் வந்து 22 மாற்றுங்க. 20ன்னு எங்கெல்லாம் ஏஜ் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் 22 மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து எழுத போகிறேன். சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் டேட்டா இந்த டேபிள் பேஸ்டு ஆன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் கொடுத்தும் நீங்கள் வந்து டேபிளை வந்து ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணலாம். இல்லை எல்லா என்டையர் டேபிளையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அப்டேட் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் அதோட சின்டாக்ஸ். இது டெமோ காமிக்கிறாங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம். இப்போ நம்ம யூசர் நேம் வந்து அப்டேட் பண்ண போல் நான் என்ன பண்ணுறேன்னா ஏஜ் வந்து மாற்றுறேன். ஏஜ் வந்து என்னென்னு மாற்றுறேன்னா யாருக்கெல்லாம் 20 இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து 22 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு வேர் கண்டிஷனில் ஏஜ் வந்து 20 இந்த மாதிரி கொடுத்துறேன். இப்போ இந்த ராஜா, சேவாக், டோனி இந்த 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாறணும். 3 ரூபா அஃபெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இதில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம யாருக்கெல்லாம் முன்னாடி வந்து 20 இருந்ததோ அவங்க எல்லாத்துக்கும் 22ன்னு மாற்றிட்டோம். சரிங்களா? இந்த வேர் கண்டிஷன் போடலை அப்படின்னா எல்லாருக்குமே 22ன்னு மாறிடும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், நான் வேர் கண்டிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாருக்குமே 22ன்னு மாறிடும். 5 ரூபா அஃபெக்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணவே முடியாது, ஏஜ் வச்சு அப்டேட் பண்ணவே முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பழைய மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு யூசர் நேம் இன் போட்டுங்க. இன் போட்டுட்டு குமார் அவங்களுக்கு 21ன்னு இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் சச்சின் இவங்க 2 பேர்த்துக்கும் ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது 21 தான் க்ரியேட் பண்ணோம். இப்போ பாருங்கள் 21ன்னு வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஜாயின்ஸ் பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறது நம்ம ஜாயின்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸு நீங்கள் அதை பண்ணணும். இப்போ சிம்பிளாக வந்து ஒரு அப்டேஷன் இப்படி தான் பண்ணுவோம் நம்ம. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெலிட்டும் இந்த மாதிரி தான். நீங்கள் வந்து வேர் கண்டிஷன் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ரெக்கார்டை நீங்கள் டெலிட் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து நீங்கள் டெலிட் பண்ணலாம். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் வேர் கண்டிஷன் கொடுக்காம நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேபிள் இருக்க எல்லா டேட்டாவுமே டெலிட் ஆகிடும். அதனால் நீங்கள் அப்டேட் ப்ளஸ் டெலிட் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? வேர் கண்டிஷன் இருக்குதா, நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த வேர் கண்டிஷனையும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை கொரியை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக ரிசல்ட் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மறந்துடுவாங்க, வேர் கண்டிஷன் எழுதவே மறந்துட்டு டக்குன்னு அப்டேட் அடிச்சிடுவாங்க. லைவ்லலாம் நீங்கள் அந்த மாதிரி அப்டேட் அடிச்சிங்கன்னா உங்கள் டேட்டா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் லாக் வச்சுருந்தீங்கன்னா லாக்லேருந்து நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் அப்டேட் எழுதி அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், அது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து. சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வேர் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது டெலீட் அப்படின்றது டெலீட் டேபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா இதே தான், அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். டெலீட் ஃப்ரம் யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி நான் அந்த கொரியை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற 5 ரெக்கார்ட்ஸுமே டெலீட் ஆகிடும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து யாருக்கெல்லாம் 21 இருக்கோ அந்த ஏஜில் இருக்கவங்க ரெக்கார்டு மட்டும் டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு இந்த 2 ரோ மட்டும் டெலீட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் டெலீட். பாருங்கள் டெலீட் ஆகிடுச்சு. ஒருவேளை எனக்கு எல்லா ரெக்கார்டுமே வேணும், எல்லா ரெக்கார்டுமே நான் டெலீட் பண்ணணும்னா நீங்கள் டெலீட் ஃப்ரம் யூசர் அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டுமே உங்களுக்கு இருக்காது, எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள் 3 ரெக்கார்டு தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் மறுபடியும் டெலிட் பண்ணி காமிக்கிறேன். வேர் கண்டிஷன் இல்லாமல் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா ரெக்கார்டுமே டெலிட் ஆகிடும். பாருங்கள் எல்லா ரெக்கார்டும் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டே கிடையாது, எம்டி ரெக்கார்டு தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் டெலீட் பண்ணும்போதும் அப்டேட் பண்ணும்போதும் வேர் கண்டிஷனில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம செஷனில் நம்ம பார்த்த இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலக்ட் அப்படின்றது என்னென்னா நான் ஒரு ரெக்கார்டை டேபிள்லேருந்து ரெட்ரைவ் பண்ணி காமிக்கிறதுக்கு செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இந்த செலக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த டேபிள்லேருந்து ரெக்கார்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இதுதான் டேபிள் நேம். ஃப்ரம் அப்படின்றது எந்த டேபிளில் இருந்து நம்ம ரெக்கார்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோமோ அதுதான் ஃப்ரம். இப்போ இந்த செலக்ட் ஸ்டார் போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்டாருக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா ஏஜ் பர்டிகுலர் காலம் நேம் கூட போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் காலமும் டேபிளும் வராது, அந்த என்ன இங்கே போட்டிருக்கணும் அது மட்டும்தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு வந்து யூசர் நேம் இந்த மாதிரி எழுதி பழகிங்க. ஏன்னா ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டேபிளில் கிட்டத்தட்ட ஒரு 100 காலம் இருக்குது அப்படின்னா 100 காலமும் வந்து உங்களுக்கு வந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். சரிங்களா? அதுக்காக
நீங்கள் உங்களுக்கு அந்த 100 காலத்தில் எனக்கு 5 காலம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 5 காலம் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் அடி வாங்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் இருக்குல்ல, இது எப்படி ஒர்க் ஆகுது? செலக்ட், அதுக்கப்புறம் காலம் நேம், அதுக்கப்புறம் ஃப்ரம், அப்புறம் வந்து இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல வேர் கண்டிஷனும் போடலாம். ஃபில்டர் வேர் கண்டிஷன் போட்டு என்ன கேட்கலான்னா ஏஜ் வந்து 20 இருக்கிற ரெக்கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வா, ஏஜ் 20 இருக்கிற ரெக்கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்ட்லாம் டெலீட் பண்ணிட்டேன், அதனால் மறுபடியும் நான் இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் ஃபுல் டேபிளையும் காமிக்கிறேன். எனக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரெக்கார்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா ஏஜ் 20 இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு 2 ரெக்கார்டு தான் வருது. சரிங்களா? இதுதான் வந்து செலக்ட். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த செலக்டில் இந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆர்டர், லாஜிக்கல் கொரி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆர்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரியணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் போடுறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு எது எக்ஸிக்யூட் ஆகுது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரம் கிளாஸ், இந்த டேபிள் இருக்குல்ல அதுதான் வந்து எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? அதுதான் இது ஃப்ரம். ஜாயின் இருந்தால் ஜாயின் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஜாயின் இருந்ததுன்னா ஆன் போடுவோம். ஆன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் மேட்ச் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் இது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம்லேருந்து வேர். இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு இந்த டேபிளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ரெக்கார்டு இல்லைன்னா ஒரு 50 ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 50 ரெக்கார்டுமே எனக்கு இந்த டேபிளில் தான் இருக்குது, யூசர் அக்கௌண்ட்ஸ்க்குள்ளே இருக்குது. இந்த டேபிளை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடும். எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேரில் ஒர்க் ஆகும். வேரில் இருக்கிற இந்த 2 ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த கீவேர்ட்ஸ் குரூப் பை ஹேவிங், அதுக்கப்புறம் தான் வந்து செலக்டே ஒர்க் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த செலக்ட் கமாண்டுக்கே வரும். செலக்டில் வந்து என்ன காலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே காமிக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் கிளாஸ் ஒர்க் ஆகும், ரெண்டாவது வந்து வேர் கிளாஸ் ஒர்க் ஆகும், மூணாவது வந்து செலக்ட் கிளாஸ் ஒர்க் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆர்டர். ரிமைனிங் இருக்கிற அந்த கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பை கிளாஸ், ஹேவிங் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சம் பண்ணி காமிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது நான் உங்களுக்கு லேட்டராக வந்து ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.